அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நதி மூலம் கதையின் இறுதி பாகம். எங்கள் சேனல் வளர்ச்சியடைய சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணீர் செவ்விளநீருடன் கலந்து உதட்டில் உப்பாக கரித்தது. சற்றென்று கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டாள் திலகா. நெஞ்சை பஞ்சு போன்ற பாசம் எனும் உணர்வை துடைத்து எரிந்துவிட்ட கல்மணம் படைத்த கிழவர் அவர் என்பதில் சந்தேகமில்லை. அடித்து வைத்த சிலை போல சலனமில்லாது திலகா அழுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் ரத்னசாமி. ஏன் அம்மா வருத்தப்படுற என்று ஒரு வார்த்தை கூட அவரிடம் இருந்து வெளிப்படவில்லை. பெற்ற பெண்ணையே அடித்து துரைத்துவிட்டு தன்னந்தனியாக தனது சொத்தை பூதம் போல காத்து கொண்டு இருக்கும் அவரிடம் அவள் கருணையும் மதிப்பையும் எதிர்பார்ப்பது தவறு. போகட்டும், வந்த காரியம் ஓரளவு வெற்றி பெற்றால் போதும். தனக்குள் பலவும் எண்ணி அவள் குமைந்து கொண்டிருந்தாள். ஒன்றும் சாப்பிடவில்லையா? உனக்காகத்தான் தவசு பிள்ளை தயாரித்திருக்கிறான். அவள் பதிலுக்கு வேண்டாம் என்கிற பாவனையில் தலையை ஆட்டினாள். எப்படி தொடங்குவது என்ற உணர்ச்சி போராட்டத்தில் அவளால் பேச முடியவில்லை. 40 ஆண்டு காலத்தில் விவசாயமும் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்களும் என்று பெரிய தலைப்பா பொறுக்கி எடுத்து வச்சிருக்கியே. நீ எழுத போகிற புத்தகமும் ரொம்ப பெரிதாக இருக்குமோ அம்மா? அவரது கேலி பேச்சு சுருக்கென்று முள்ளாக தைத்தது. உங்கள் அந்தரங்க காரியதரிசி எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரா? மெல்லிய குரலில் கேட்டாள். சொன்னதும் தான் உன்னை பார்க்கணும்னு ஒரு வேகம் வந்தது. அவன் சொன்னது அத்தனையும் உண்மை. படித்த பெண், பார்க்க நல்லாவே இருக்கிறாள் என்றான். ரொம்ப பணிவான பெண் என்கிறதையும் புரிஞ்சு கொண்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்குள்ள என் குணத்தை எப்படி புரிஞ்சு கொண்டுட்டீங்க ஐயா? புகழ்ச்சிக்கு நன்றி. புகழ்ச்சி இல்லை, உண்மை. நீ உள்ளே வருமுன் கால் செருப்புகளை கழற்றி நடையில் போட்டுவிட்டு மேல் சேலையை சரி செய்து தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு சுற்றுமுற்றும் அனாவசியமாய் பார்க்காமல் பூமி அதிரும்படி நடக்காமல் மெல்ல வந்தியே. அதுவிலே பணிவு தெரிந்தது. உங்கள் பேத்தி அனாதை இல்லத்திலே பல ஆண்டுகள் வாழ்ந்தாள் இல்லையா? அங்கே கற்றுக்கொண்ட நல்ல பழக்க வழக்கங்களில் பணிவும் ஒன்று. பேத்தியா? கிழவர் குரலில் ஆச்சரியம் அதிகமாக தொனித்தது. உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளத்தானே இங்கே என்னை வரவழைச்சிங்க. எனக்கும் உங்களைப் போல சில சங்கதிகளை ஊகித்து புரிஞ்சுக்கிற குணம் உண்டு. பரம்பரையா பாட்டன்கிட்ட இருந்து வந்த சொத்து அது. இரவு முழுவதும் செய்த ஒத்திகையை மீறி வார்த்தைகளை சூடாக படபடவென்று உதிர்த்துவிட்டு பையை திறந்து பிளாஸ்டிக் உரையை எடுத்தாள். அவள் தாய் எழுதிய 2 கடிதங்களையும் அந்த சிறு புகைப்படத்தையும் எடுத்து அவரிடம் நீட்டினாள். உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற படத்தின் சிறிய அளவு இது. என் தாயின் படத்தை பார்த்துவிட்டு என்னையும் பார்த்த மார்த்தாண்டம் ரொம்பவும் மிரண்டு போயிருக்கிறார். ரொம்ப சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சாயலில் நான் என் தாயை போல் இருப்பதாக பூரணி அம்மாள் கூட பல தடவை என்னிடம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் அதை நிரூபிக்கிறது. என்னையே நான் கண்ணாடிக்குள் பார்த்து கொள்வது போல இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுவதுண்டு. மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு கடிதங்களை எடுத்து பிரித்து படித்தார் அவர். கிழவரது வைராக்கியம் பொடியாகுவது போல கடிதத்தை பிடித்திருந்த அவரது கரங்கள் நடுங்குவதை திலகா கவனிக்க தவறவில்லை. இந்த கடிதங்களை என் மகள் அனுசியாதான் எழுதியிருக்கிறாள், ஒத்துக்கொள்கிறேன். எங்கே எடு அந்த மோதிரத்தை. கிழவர் குரலில் வேண்டிய அளவு கடுமை சேர்ந்து கொண்டு அதட்டினார். தன் விரலில் அணிந்து கொண்டிருந்த வைர மோதிரத்தை உருவி திலகா அவரிடம் கொடுத்தாள். மேஜை இழுப்பறையில் அவர் வைத்திருந்த பூத கண்ணாடியை எடுத்து அந்த மோதிரத்தின் உள்ளே அச்சாகி இருந்ததை ஆராய்ந்தார். இதுவும் அனுசுயாவின் மோதிரம்தான். அவளது 17வது பிறந்த நாளுக்கு நான் தஞ்சையில் இருந்த கோல்நாத் நகைக்கடையில் செய்ய சொல்லி வாங்கி பரிசாக தந்தது. என் கழுத்தில் போட்டிருக்கிற தங்கச்சங்கிலி என் தந்தை அம்மாவுக்கு கொடுத்த பரிசு. அதை நீங்கள் பார்க்க விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெடுக்கென்று நிமிர்ந்தார் கிழவர். மூக்கு கண்ணாடி வழியே அவளை விரித்து பார்த்தார். இவையெல்லாம் என் மகளுடையவை, ஒத்துக்கிறேன். இதை கொண்டு வந்த நீ என் பேத்தி என்று எப்படி நிரூபிக்க முடியும்? அனுசியா போன்ற சாயலில் உள்ள ஒரு பெண் நடந்த விவகாரத்தை தெரிந்து கொண்டு பேத்தி போல உறவு கொண்டாடலாம் இல்லையா? நீ அசலா போலியான் யார் சொல்ல முடியும்? தொண்டையை துக்கம் அழுத்தி கொள்ளவே அவளால் சற்றென்று பதில் அளிக்க இயலவில்லை. தாத்தா, ஒரு முறை இந்த உறவு வைத்து உங்களை அழைக்க அனுமதியுங்கள், போதும். நீங்கள் உலக அனுபவம் ரொம்ப உடையவர். ஒன்னே ஒன்று கேட்கிறேன். என் தாயார் அனுசியா உங்கள் மகள்னு சொல்ல உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கிழவரின் வெளுத்த முகத்தில் ரத்தம் பாய்ந்து செம்மை படர்ந்து கொண்டது. மடத்தனமான பேச்சு. படித்துவிட்ட திமிரில் இப்படி ஒரு கேள்வி கேட்க சொல்லுதோ? அனுசியா என் மகள், இது ஊர் அறிந்த உண்மை. ஒரு பெண் தன் கருவில் வளரும் குழந்தை தன்னுடையது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். தாய்மை அவளுக்கு தந்திருக்கும் தனிப்பட்ட உரிமை அது.
ஆனால் தன் மனைவியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் தகப்பன் என்று ஒருவன் துணிவுடன் சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு அவள் மனைவியின் ஒழுக்கத்தின் மீது பூரண நம்பிக்கை இருக்கணும். ஏய் குட்டி பெண்ணே, என்ன சொல்ற? என் தாய் ரொம்ப நல்லவங்க. அவர்கள் கைப்பட எழுதிய இந்த கடிதத்தில் அவர்கள் சொல்றது முற்றிலும் உண்மை. என் தாய் உங்கள் மகள் என்பது உண்மையானால் அவர்களுடைய மகளான நான் உங்கள் பேத்தி என்பதும் உண்மை. புரிகிறதா தத்தா? நீ ரொம்ப பேசி என் கோபத்தை கிளறி விடுகிற. கிழவர் சீறினார். அந்த கடிதங்களையும் மோதிரத்தையும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள். அவை உங்களுக்கு துச்சம், ஆனால் எனக்கு விலை மதிப்பற்றவை. கையை நீட்டி அவை அனைத்தையும் எடுத்து தன் கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு எழுந்தாள். என் தாயின் வேண்டுகோளை மறுக்கக்கூடாது என்பதற்காக நான் சென்னையிலிருந்து இங்கே புறப்பட்டு வந்தேன். உங்களை சந்திக்க அநேக சங்கடங்கள் இருக்கும் என்பது அனுபவித்த பிறகுதான் தெரிந்தது. உங்கள் சொத்துக்கு வாரிசாக உரிமை கொண்டாட நான் வரவில்லை. அதனால் நீங்களோ வேறு யாரோ கவலைப்பட தேவையில்லை. மார்த்தாண்டம் கட்டாயமாக கவலைப்படுவான். அவனால் தான் நீ வந்திருப்பதை பற்றி ஓரளவு எனக்கு தெரிந்தது. உங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளுங்கள். எனக்கு அக்கறை இல்லை. அப்படி சொன்னால் நான் நம்பி விடுவேனா? என் நண்பன் குருமூர்த்தி வக்கீலுக்கு பாதி படித்தவன். முழுதாக படித்தவனை விட அவன் மூளை ரொம்பவே வேலை செய்யும். உனக்கு சொல்லியிருப்பானே அவன். திடீர்னு நான் மரணமடைந்து விட்டால் அனுசூயாவின் மகளோ மகனோ தான் என் சொத்துக்கு நேர் வாரிசு என்று. நான் இந்த ஊருக்கு உங்களை பார்க்கவே வந்தேன். வாரிசு உரிமை கொண்டாட வரவில்லை. புத்தகம் எழுதவும் வரவில்லை. உங்கள் பெண்ணை 4 பேர் முன்னாடி செருப்பால் அடித்து காயப்படுத்தி விரட்டினீங்க. அவர்கள் நோயால் போராடி கொண்டிருந்த போதும் உதவ மறுத்தீங்க. அப்பொழுது ஏற்படாத அன்பும் பாசமும் அவர்கள் செத்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதை பார்க்க வேடிக்கையாயிருக்கு. தலைக்கு மேலே எங்கள் அம்மா படத்தை தொங்க விட்டு மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு அவங்கள இப்போ தெய்வமாக கொண்டாடுறீங்க. வறட்சியாக சிரித்தாள். என்ன சொன்ன? கிழவர் கோபத்துடன் எழுந்திருக்க முயன்றார். அலட்டிக்காதீங்க, நான் இதோ போய் விடுகிறேன். நான் யாருன்னு இப்போ தெரிந்து கொண்டு விட்டேன். இது தெரியாமல் இருந்தால் ஒரு சமயம் நல்லதாக இருந்திருக்கும். வணக்கம். கை குவித்துவிட்டு அவள் விரென்று வெளியே நடந்தாள். மேகநாதன் வெளியே நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏறி உட்கார்ந்தாள். அவன் என்ன ஏது என்று கேட்கும் முன் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் திலகா. எதற்கும் அசைந்து கொடுக்காத இரும்பு மனம் படைத்த ரத்தனசாமி ஐயா தனமக்குள் ஏதோ ஒன்று நொறுங்கிவிட்ட உணர்வில் நாற்காலியுடன் சோர்வுடன் சாய்ந்து கொண்டார். நெற்றியில் கொப்பளித்த வியர்வை காது ஓரங்களில் வழிவதை உணர்ந்து நாற்காலி கைப்பிடி மீது கிடந்த துண்டை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார். நீலபட்டனை அமுக்கினார். ஓடி வந்து நின்ற சமையலாளிடம் அங்கு இருந்த பலகார தட்டுகளையும் டம்ளர்களையும் அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு தமது துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டார். வேலையால் அப்பால் சென்றதும் மெல்ல எழுந்து திரும்பி நின்று கொண்டு தமது மகளின் படத்தை உற்று பார்த்தார். சற்றுமுன் கோபத்துடன் எழுந்து சென்றவளின் முகத்தோடு படத்தை பன்முறை ஒப்பிட்டு பார்த்தபடி நின்றவர் மனதில் அருவியாக நினைவுகள் எழுந்தன. சின்ன வயதில் பட்டு பாவாடை குடை விரிக்க, கால் தண்டை ஒலிக்க, கை வளை குலுங்க ஓடி வந்து அவர் மடியை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் பட்டு கன்னத்தை அவர் கன்னத்தோடு பொருத்தி கொண்டு அப்பா என்ற மழலை கொஞ்சி பிஞ்சு விரல்கள் அணைத்து கொள்ளும் அந்த சிறுமி அனுசூயாவை நினைத்த மாத்திரம் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு கன்னத்திலே கோடிடுவதை உணர்ந்தார். ஏன் இப்போது இந்த கண்ணீர்? அவருக்கே வியப்பு கலர்ந்த அதிர்ச்சி. சட்டென்று துண்டு முனையால் கன்னங்களை மெல்ல துடைத்து கொண்ட நாற்காலியில் மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டார். மகள் கணவனை இழந்து பெண் குழந்தை ஒன்றுடன் வறுமையில் வாடுவதை பற்றி எழுதி அவரிடம் கெஞ்சி உதவி கேட்டபோது கலங்காத அந்த மனம், தன் குழந்தையை அனாதையாக விட்டுவிட்டு மருத்துவமனையில் காச நோயுடன் போராடுவதை எழுதி தன் குழந்தையையாவது அவர் காப்பாற்ற வேண்டும் என்று அவள் கதறி அழுது கடிதத்தில் கேட்டுக்கொண்ட போது இரும்பாக இரக்கமில்லாத இருந்த அவரது உள்ளம் அவள் இறந்து போன செய்தியை கேட்டும் சிறிதளவு கூட துயரத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாது ஒழியட்டும் பாவி மகள் என்று ஆத்திரத்தோடு உரிமை விட்டு சம்பிரதாயத்துக்காக தலைமொழிகியதும் மாற்றுடை அணிந்து கொண்டு உடனடியாக காடு கழனிகளை பார்வையிடச் சென்ற அந்த கால மனிதர் முன்பின் தெரியாத ஒரு பெண் வந்து நான் உங்கள் பேத்தி திலகா என்று அறிமுகப்படுத்தி கொண்டு மகள் எழுதிய கடிதம், புகைப்படம் இத்தியாதிகளை காட்டி நிரூபிக்க முயன்றதும் இப்படி மனம் தடுமாறி போய்விட்டாரே. அழுதே அறியாத அவர் கண்களில் நீர் புரண்டது. என்ன விந்தை! அந்த பெண் பேசும்போது கண்களை உருட்டி அவள் விஷயங்களை அழுத்தமாக சொல்ல முயன்ற போதும், கோபத்தில் அவளது மூக்கு நுனி சிவந்து உதடுகள் துடித்து கண்கள் பளபளத்த போதும் அவர் மீண்டும் மகள் அனுசூயாவை தம் எதிரே பார்த்துவிட்ட பிரமிப்பில் ஆடிப்போய் விட்டாரே. வந்தவள் பொய் சொல்லவில்லை. அந்த கடிதம், அந்த மோதிரம் எல்லாம் அவள்தான் அனுசூயாவின் மகள் என்று நிரூபிக்கின்றன. உள்ளே அவள் நுழைந்த போதே ஊன்றி கவனித்து கொண்டுதான் இருந்தார்.
இடக்காலை மட்டும் சற்று குதித்தாற்போல நிலத்தில் பதிய வைத்து துள்ளி கொண்டு அனுசியா நடப்பாளே. இந்த பெண் திலகாவும் அப்படியேதான் நடந்து உள்ளே மெதுவாக வந்தாள். பேசும்போது அடிக்கு ஒரு தடவை அனுசியா இடக்கரத்தால் நெற்றி மீது புரளும் கூந்தலை ஒதுக்கிக் கொள்வாளே, அதே போல இந்த பெண் திலகாவிடமும் அந்த சேட்டை காணப்பட்டதே. இந்த பழக்க வழக்கம் எல்லாம் பாரம்பரியமாக வரும் குணாதிசயங்களாயிற்றே. இவையெல்லாம் கணக்கிட்டால் திலகா கட்டாயம் அவருடைய பேத்திதான் என்று புரிகிறது. ஆனாலும் 100க்கு 100 அவள்தான் என்பதற்கு ஆதாரங்கள் இன்னும் ஏதேனும்? பல பல எண்ணி துவண்டு போன ரத்தினசாமி பகல் உணவை வேண்டா வெறுப்பாக சிறிது சாப்பிட்டுவிட்டு படுக்கை மீது ஓய்வாக கிடந்தார். ஆனாலும் மனதில் அமைதி ஏற்படவில்லை. அவளுடைய பேத்தி திலகா என்பது உண்மையாக இருந்து அதை அவர் ஏற்காது புறக்கணித்து விட்டால் அது எத்தனை பெரிய தவறாகிவிடும். கடைசியாக அவரை எப்படி ஏசிவிட்டு போனாள்? வறுமையிலே உங்கள் பெண் வாடின பொழுது இல்லாத அன்பு அவள் செத்த பிறகு ஏற்பட்டு இருக்கிறதே. படத்துக்கு பூமாலை போட்டு தெய்வமாக வணங்குறீங்க. ஏளனமாக சிரித்தாலே பொல்லாத குட்டி. உண்மைதான். சில ஆண்டுக்கு முன்னர் அவர் 10 நாள் காய்ச்சலில் படுத்து விட்டார். உறவினர் பட்டாளம் கழுகு போல அவரை சூழ்ந்து கொண்டு விட்டனர். அவர்களது எண்ணத்தில் மண்ணை போட தம் மகளை அவர் மறக்கவில்லை. அவள் விட்டு போன பேத்தியை பற்றியும் நினைப்பிருக்கிறது என்று சொல்லாமலே அவர்களுக்கு எல்லாம் சொல்லத்தான் அந்த படத்தை பரணிலிருந்து எடுத்து துடைத்து மாட்டச் சொன்னார். தினமும் பூமாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்து அனுசியாவை தெய்வமாக்கி உறவினர்களை கலக்கி விட்டார். பாவி கிழவன். மகளை மறக்கல. உயிர் எழுதாது மண்டையை போட்டாலும் சொத்துக்கு வாரிசு எங்கேயோ வளருதே. எங்கே இருக்குன்னு கிழவனுக்கு தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நம்ம எல்லாம் வேடிக்கை காட்டுகிறான் என அவர்கள் முணுமுணுப்பதை கேட்டு ரசித்தார். தன் மூளையின் பலத்தாலும் பணத்தின் செல்வாக்காலும் உறவினர்களையும் ஒண்ட வந்தவர்களையும் மாட்டி படைத்த அவருக்கு அந்த சிறு பெண் எத்தனை ஒரு பலத்த அடி கொடுத்து விட்டால். அவர்களுக்கு எல்லாம் புரியாத அவரது தந்திரத்தை அந்த சிறு பெண் ஒரு நொடியில் அவர் முன் அவிழ்த்து கொட்டிவிட்டாளே. ஆமாம், அவள் வந்து போன பின் ஏன் மனம் இப்படி மறுகிறது? அனுசூயாவிடம் நடந்து கொண்டது தவறு என்று நெஞ்சை சில நினைவுகள் முள்ளாக நெருடுகின்றனவே. அதற்கு ஈடு செய்ய வேண்டும் என்று மனம் ஏன் இப்படி என்றும் இல்லாத துடியாக துடிக்கிறது? இதுக்குத்தானே இரத்த பாசம்னு பெயர். பல பல எண்ணி இரவு பஞ்சு மெத்தை மீது உறக்கமின்றி புரண்ட ரத்னசாமியின் சிந்தனையில் திடீரென்று அந்த எண்ணம் பளிச்சிட்டது. 100க்கு 100 அவள்தான் அனுசியாவின் மகள் என்று கண்டுபிடிக்க சுலபமாக அவருக்கு தெரிந்திருந்த அந்த தடயம் இருக்கிறதே. விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். படுக்கை ஓரத்திலே படுத்திருந்த வெள்ளை பித்தானை அமுத்தினார். வீட்டுடன் நாள் முழுவதும் தங்கியிருந்து நிழல் போல அவரை தொடர்ந்து கட்டி காத்து வரும் விசுவாசம் மிக்க வேலையால் மருது மார்பின் மீது மடக்கிய கைகளுடன் படுக்கை அறைக்குள் ஓடி வந்து பணிவாக அவர் முன் நின்றான். கூப்பிட்டீங்களா எஜமான்? அவன் கண்கள் நன்றியுடன் கனிந்தன. டாக்டர் மேகநாதன் வீட்டுக்கு உடனடியாக போய் டாக்டரை நாளை காலை வேறு கேசுகளுக்கு போகும் முன் என்னை வந்து பார்க்க சொல். உடம்புக்கு ஒன்றுமில்லை. மருந்துகள் பற்றி ஏதோ தகவல் தேவை, வரச் சொன்னார். முக்கியம்னு சொல்லு என்று பணித்தார். மேகநாதன் கட்டாயம் அவரது வேண்டுகோளுக்கு இசைவான் என்கிற தெம்பில் சமையல் ஆள் மேஜை மீது வந்து வைத்து விட்டு போன பாலை எடுத்து மெல்ல சுவைத்து பருகினார். அவர் மனதை குடைந்த அந்த சந்தேகத்திற்கு ஒரு முடிவு ஏற்பட போகிறது என்கிற நிறைவில் அவர் மனதிலே அமைதி நிலவியது. படுத்தவர் பச்சை குழந்தை போல உறங்கி போனார். உணர்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு புழுங்குவதை விட ஒரு மூச்சு அழுது திருத்தால் மனம் லேசாகிவிடும் என்பார்கள். ஒரு வழியாக அழுது திருத்துவிட்டு கைகளை முகத்திலிருந்து விலக்கிய திலகா தன் இடையில் செருகியிருந்த கைக்குட்டியை தேடினாள். எழுந்து வந்த அவசரத்தில் அவள் அதை வழியில் தவறவிட்டிருந்தாள். மேகநாதன் காரை ஓட்டிக்கொண்டே முருவளித்தபடி இடது கையால் தன் சட்டை பையில் இருந்த தன் கைக்குட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினான். சந்தன சோப்பின் மனதை லேசாக உணர்த்திய அந்த கைக்குட்டியை அவள் தன் முகத்தில் பதித்து கொண்டபோது அவனது அணைப்பில் மூழ்கி ஆறுதல் பெற்றுவிட்ட ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைந்தாள். தாத்தா ரத்னசாமி அவளை ஏற்காவிடில் அக்கறை இல்லை. மேகநாதன் அவள் மீது கொண்டுள்ள அன்பு ஒன்றே அவளுக்கு போதும். இதைவிட பெரும் பாக்கியம் ஏதேனும் அவள் எதிர்பார்க்க முடியுமா? ரத்னசாமி ஐயாவின் மனம் கடப்பாறையை கொண்டும் உடைக்க முடியாத பாறாங்கல்லுன்னு நான் முன்னமே சொன்னேனே. போகட்டும், நீ முகத்தை கழுவிக்கொள். தாத்தாவை பார்த்துட்ட, அமைதியாக இரு என்றாள் பூரணி அன்புடன். முகத்தை கழுவி துடைத்து பொட்டு வைத்து கொண்டு உள்ளே வந்தவளை ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்த மேகநாதன் உல்லாசமாக பார்த்து புன்னகைத்தான். என் வேண்டுகோளை நிறைவேற்றி விட்டாள் திலகா. அமைதியா எப்படி இருக்க முடியும்? வேடிக்கையாக சிரித்தான் அவன். ஏற்கனவே மனம் அலண்டு போயிருக்கா அவள். நீ வேற குழப்பாதே, அக்காள் கடிந்து கொண்டாள். உண்மையைத்தான் சொல்றேன். ஓயாது ஒழியாது உழைக்கப் போகும் ஒரு டாக்டருக்கு மனைவி என்றால் சுலபமான காரியமா? சதா பரபரப்புடன் செயல்பட வேண்டுமே. பூரணி சிரித்தாள்.
போக்கிரி பையா, நீ அவளை பயமுறுத்தாதே. அவளுக்கு வேறு யாரும் இல்லைன்னு நினைச்சு நீ ரொம்ப அதிகாரம் பண்ணினா பிறந்த வீடுன்னு சொந்தம் கொண்டாட நான் இருக்கேன். பெட்டியை தூக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுவாள். பிறகு நீ வந்து கெஞ்சி அழைச்சிட்டு போகணும். அவள் எங்க வீட்டு பெண், தெரிஞ்சுக்கோ இப்பவே. வேடிக்கையாக பேசி எல்லோரும் சிரிக்க, திலகா தன் துயரத்தை மறந்து மனம் லேசாகி பூரணையுடன் வீட்டு வேலைகளில் வளைய வந்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலையில் மறுபடியும் மேகநாதன் காருடன் வீட்டுக்கு வந்திருந்தான். திலகா, உன் தாத்தா உன்னை மறுபடியும் பார்த்து பேச விரும்புகிறார். எனக்காகவாவது நீ மறுக்காமல் புறப்படணும் என்று குழைவாக கேட்டுக்கொண்டான். போயிட்டு வாம்மா, பெரியவர் பார்க்கணும்னு ஏதோ தவிக்கிறார். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். பூரணி உற்சாகமூட்டினாள். அலமாரியில் இருந்த அந்த காஞ்சிபுர பட்டு சேலையை உடித்து கொண்டு சீக்கிரமாக புறப்பட்டாள். தலையில் சூடிய மல்லிகை, புடவையிலிருந்து எழுந்த தாழம்பூ இரண்டின் கலவை மனதை நுகர்ந்த மேகநாதன் காரை ஓட்டிக்கொண்டே அவள் பக்கம் திரும்பி மெல்லியதாக சிரித்தான். இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படியா? சினிங்கினாள் செல்லமாக அவள். மணப்பந்தலில் என் அருகே காஞ்சிபுர பட்டும் குங்கும பொட்டும் மல்லிகை தாழம்பூ சுமையாக கணக்க மணப்பெண்ணாக உட்கார்ந்துருக்கிறாப்புல பிரமிப்பா இருக்கு. திலகா புல்லரித்து போனாள். ரொம்ப மேலே இடிக்காதீங்க. இந்த கிராமத்தவங்க படு பொல்லாதவங்க. அப்புறம் பல கதைகள் கட்டி விடுவாங்க. அந்த கதைகளுக்கு எல்லாம் இப்போ ஒரு முடிவு வரப்போகிறது. இன்னும் சில நாளில் ஊரே அதிசயிக்க போகிறதே. என் தாத்தா நம் திருமணத்தை ஊர் கோவில் மண்டபத்திலே அமர்க்கலமாக நடத்த திட்டம் போட்டிருக்கிறாரே. மகிழ்ச்சியின் எல்லை கோட்டில் மூழ்கிவிட்ட அவளால் பேசவே முடியவில்லை. மேகா, உங்களை நான் நிரம்பவும் நேசிக்கிறேன். தடுமாறியபடி மெல்ல தானே நெருங்கி அவன் தோள் மீது இடித்தபடி அமர்ந்து கொண்டாள். கிழவர் ரத்னசாமி அதே சாய்மான நாற்காலியில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். வாங்கோ, உட்காருங்கோ, பலமாக உபசரித்தார். தம்பி மேகா, நான் திலகாவிடம் இன்னைக்கு சில முக்கிய சங்கதிகளை நிதானமாக பேச விரும்புகிறேன். பொருள் போதி அவனை பார்த்தார் கிழவர். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும், மன்னிச்சுக்கோங்க. மருது கிட்ட சொல்லி அனுப்பினால் நான் வந்து திலகாவை கூட்டிட்டு போறேன். விடைபெற்று கொண்டு விரைந்து விட்டான் மேகநாதன். உட்காரம்மா, உபசரித்தார் கிழவர். நீல பட்டனை அமுக்கினார். முதல் நாள் போலவே சமையலால் பலத்த தட்டுடன் தாகத்திற்கு சாப்பிட ஓவல் நிறைந்த டம்ளருடன் ஓடி வந்தார். பணியுடன் முக்காலி மீது தட்டை வைத்துவிட்டு மாயமாகி போனார். சாப்பிடம்மா, உபசரித்தார் கிழவர் முகத்தில் புன்னகையுடன். திலகா அவரை உன்னிப்பாக பார்த்தபடி சந்தேகத்துடன் ஓவலை மட்டும் பருகிவிட்டு டம்ளரை வைத்தாள். எதுக்காக மறுபடி அங்கே அவர் அழைத்திருக்கிறார்? நேத்து உன்னை கடுமையாக பேசினது மனதை ரொம்ப சங்கடப்படுத்திட்டது. அதனால் உன்னை மறுபடியும் பார்க்க விரும்பினேன். அது சரி, அந்த சங்கிலியை எடுத்து கொடுக்க முடியுமா? நான் அதை பார்க்க விரும்புகிறேன். என் தந்தை என் தாய்க்கு கொடுத்த பரிசு அது. என் மகள் கழுத்தை அலங்கரித்த அந்த சங்கிலியை நான் கையால் தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். கூடாதா? கிழவர் மறுபடியும் முருவளித்தார். கழுத்தை மூடியிருந்த சேலை தலைப்பை சிறிது நீக்கிவிட்டு தன் இரு கைகளையும் உயர்த்தி தலையை சிறிது தாழ்த்தி அவள் அந்த சங்கிலியை கழற்ற முயன்ற போது கிழவர் பார்த்து விட்டார். ரொம்ப சிரமப்படுகிறே என்று சொல்லிக்கொண்டு எழுந்து வந்து அருகில் நின்றபடி அவள் கழுத்தை ஊன்றி பார்த்த கிழவர் கண்களுக்கு பளிச்சென்று அது பட்டது. திடீரென்று தாங்க முடியாத ஒரு துயரம் தொண்டையை பாறாங்கல்லாக அடைத்து கொண்டு விடவே ரத்னசாமி ஒரு கணம் திணறி போனார். அவரையும் மீறி கண்களில் நீர் புரண்டது. திலகா, அம்மா திலகா, நீ என் அனுசியாவின் மகள்தான் என்பதை சத்தியமாக ஒப்புக்கிறேன். நம்பும்மா. என் அனுசியா விட்டு போன என் குல கொழுந்து நீதான் என்று நினைக்கும் பொழுது என் உடம்பு சிலிர்க்குதம்மா. என் உடல் முழுவதும் பாசத்தில் நடுங்குதம்மா. திலகா, கிட்டவா, என் குழந்தை கிட்டவா என்று தழுதழுத்தபடி நெருங்கினார். அவரது வைராக்கியம் பொடி பொடியாகி விடவே தன் மகள் கழுத்தில் அணிந்திருந்த அந்த தங்கச் சங்கிலியை ஒரு கையில் பிடித்தபடி மறுகரத்தால் திலகாவின் தோலை தழுவி கொண்டு குலுங்கி அழுதார். திடுக்கிட்டு போனாள் திலகா. முதல் நாள் அவளை போலி என்று குற்றம் சாட்டி விரட்டியவர் இன்று பேத்தி என்று கொண்டாடுகிறாரே. கண்களை துடைத்து கொண்டு தம்மை சமாளித்து கொண்டார் கிழவர். சங்கிலியை அவளிடம் திருப்பி தந்து அணிந்து கொள்ளச் சொன்னார். குழந்தை திலகா, நீ என் பேத்திதான். 100க்கு 100 என் வாரிசு. அனுசியா கடைசியாக எழுதியிருந்த கடிதத்தில் ஒரு உண்மையை குறிப்பிட்டிருந்தாள். நீ நேற்றுக்கு போன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்கள் பேத்தி திலகாவுக்கும் என்னை போல் ஒரு அடையாளம் இருக்கு. நினைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். என் கழுத்தின் பின்புறத்தில் மாங்காய் போல ஒரு சிறு நிழல் மச்சம் இருக்குமே, அதே போல ஒரு சிறு நிழல் மச்சம் உங்கள் பேத்தியின் நெஞ்சுக்குழியில் பச்சைக்கல் பதக்கம் போல அவள் கழுத்துக்கு அழகு செய்து கொண்டிருக்கு என்று எழுதியிருந்தாள். நீ அடக்கமா சேலை தலைப்பால் கழுத்தை இறுக மூடிக்கொண்டிருந்ததால் என் கண்களில் படவில்லை. இப்பொழுது நல்லா தெரிகிறது. நீ என் பேத்தி திலகாதான். இப்படி உட்காரம்மா. உன்னோடு அதிகம் பேசணும். கிழவர் குரல் கரகரக்க கண்களில் தாரையாக நீர் வழிய தமது கரங்களை நீட்டி பேத்தியின் கரங்களை ஆவலுடன் பற்றி கொண்டார்.
கண்ணீரால் தாம் செய்த தவறுகளையெல்லாம் கழுவுவது போல வயதில் அத்தனை பெரியவர், அந்தஸ்தில் அத்தனை உயர்ந்தவர் அவள் முன் பச்சிளம் குழந்தையாக குலுங்கி அழுவதைக் காண அவள் மனம் இலகி போனாள். இரத்தப்பாசம் முடிவில் வெற்றி கண்டது. தாத்தா, தாத்தா என்று அவளும் அவரது தோலை பற்றி கொண்டு தேம்பினாள். இருவரும் அழுதனர். பின்னர் சிரித்தனர். வெகு நேரம் உட்கார்ந்து பலவும் பேசி மகிழ்ந்தனர். காய்ச்சல் வந்தவர் போல ஒரு வேகத்திலே கடந்த காலத்து நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவள் முன் அள்ளி கொட்டினார். அவளும் அனாதை ஆசிரம வாழ்க்கையை விவரமாக விவரித்தாள். இத்தனை நாள் விட்டுப்போன உறவை ஒட்டுமொத்தமாக அனுபவிக்க விரும்பியவர் போல தாத்தா தமது பேத்தியை அருகில் உட்கார வைத்துக் கொண்டு சேர்ந்து உணவு அருந்தினார். சேர்ந்து பிற்பகல் காஃபி, டிஃபன் சாப்பிட்டார். இரவு உணவுக்கு பின் மருதுவிடம் சொல்லி அனுப்பினார். அன்று திலகா அவருடன் அங்கேயேதான் தங்கப் போகிறாள். மறுநாள் காலை 10 மணி அளவில் மேகநாதன் வந்து அழைத்து போகலாம் என்று உத்தரவு அனுப்பி வைத்தார். இருவரும் இரவு வெகு நேரம் பலவும் பேசினர். தூக்கம் கண்களை சுழற்ற தாத்தாவின் கட்டிலின் கீழ் விரித்துப்பட்ட பஞ்சு மெத்தை மீது படுத்த திலகா விரைவில் உறங்கி போனாள். இத்தனை நாளும் தனிமையில் வாழ்ந்த தமது அவல வாழ்க்கை அன்றோடு முடிவுற்றது என்ற அமைதியில் அவரும் உறங்கி போனார். நள்ளிரவின் பொழுது திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் திலகா. விடுவிளக்கு அணைந்து எங்கும் ஒரே இருள். ஆமாம், அது என்ன சத்தம்? அவள் நெஞ்சு பயத்திலே வேகமாக துடித்தது. அறையின் வாயிலில் வெகு அருகில் பலத்த காலடி சத்தம். திலகா பயந்து போனாள். யார் அது என்று அவள் வாய் திறந்து கத்துவதற்குள் பலமாக இரும்பு கரம் ஒன்று அவள் வாயை அழுந்த பொத்தியதை உணர்ந்தாள். தாத்தாவும் பேத்தியும் இங்கே சந்திச்சது போல சேர்ந்தாப்புல மேலையும் சந்திக்க போறீங்க என்று உரிமைய மனிதன் கரகரத்த குரலில் அதட்டினான். அந்த குரல், ஆமாம், அது மார்த்தாண்டத்தினுடைய குரல்தான். அவன் எப்படி இங்கே வந்தான்? பட்டணத்திற்கு போவதாக போக காட்டிவிட்டு தக்க சமயத்திற்காக காத்திருந்தானோ? ஐயோ, அவன் மட்டும் தனியாக வந்திருக்கவில்லை. வேறு சில பேச்சுக்குரல் கேட்கிறதே. தாத்தாவின் சத்தத்தையே காணோமே. அவள் பலவும் நினைக்கும் முன் ஒரு துணிப்பந்தம் அவள் வாயில் திணிக்கப்பட்டது. அவளது கரங்களை ஒரு முரட்டு கயிற்றால் கட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியை தூக்குவது போல யாரோ அவளை அப்படியே தூக்கி கொண்டு வெளியே நடப்பதை உணர்ந்தாள். கார் கதவை திற. கிழவனையும் பேத்தியும் பின் சீட்டில் போட்டு 2 பேர் அவங்கள பிடிச்சிட்டு உட்காருங்கள். முன்பக்கம் நான் உட்கார்ந்துக்கிறேன். வண்டியை ஓட்டு. மடமட என்று மார்த்தாண்டம் உத்தரவு கொடுப்பதையும் அவர்கள் பலவந்தமாக ஒரு காரில் எங்கேயோ கடத்தி செல்லப்படுவதையும் அவள் உணர்ந்தாள். அவளையும் அவள் தாத்தாவையும் தீர்த்து கட்ட முடிவு செய்துவிட்டுத்தான் அடியாட்களுடன் மார்த்தாண்டம் தயாராக வந்திருக்கிறான். அவர்களை எங்கேயோ கண்காணாத இடத்திற்கு கடத்தி சென்று கொல்லப்போகிறான். ரத்தனசாமி ஐயாவின் உப்பை தின்றுவிட்டு அவருக்கே தீங்கு விளைவிக்க நினைக்கும் கொடுமைக்காரன். கேவலம் சொத்துக்காக இந்த பாதகத்தை செய்ய துணிந்து விட்டானே. அவன் வேண்டுமானால் தாராளமாக சொத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அவள் உரிமை பாராட்டி குறுக்கே வந்த அவனுக்கு தொந்தரவு ஏதும் செய்ய மாட்டாள். கேட்டு வாங்கி கொள்ளட்டும். இப்படி அவர்களை பயமுறுத்தி இம்சை செய்து பலவும் எண்ணி கண்ணீர் வழிய மௌனமாக அவள் அழுது கொண்டிருந்தாள். வாயில் அடைத்த துணிப்பந்து நெஞ்சை இறுக்கியது. மூச்சு விட முடியாது அவள் திணறினாள். மேகா, மேகா, வந்து காப்பாத்துங்கள். அவள் மனம் ஊமையாக ஓலமிட்டது. மேகநாதனுக்கு அவர்களுக்கு நேர்ந்த கதி ஏதும் இப்பொழுது தெரிய வாய்ப்பில்லை. மறுநாள் காலையில் தேடி வரும்போது திலகா காணாமல் போய்விட்டதை அறிவான். தாத்தாவும் பேத்தியும் மரணமடைந்து விட்ட சங்கதி பல நாட்களுக்கு பின்னர் தான் தெரிய போகிறது. ஐயோ, அவள் என்ன செய்வாள்? கார் ஒரு குழுக்களுடன் மேடும் பள்ளவுமான ஒரு பாதையில் ஓடியது புரிந்தது. சடார் என்று ஒரு இடத்தில் அது நின்றதும் அருகில் உட்கார்ந்திருந்த 2 முரடர்களும் அவளையும் தாத்தாவையும் வெளியே இறக்கினார்கள். நடவுங்கள் என்று உத்தரவிட்டபடி அவர்களை இழுத்துச் சென்றனர். படிபோன்று இருந்த அமைப்பில் அவள் சில தடவை தடுக்கி விழுந்து இருளில் நடந்தாள். கூட வந்தவன் காலால் எட்டி ஓங்கி உதைக்க வாயிற்கதவு கிரீச்சென்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. படபடவென்று சிறகு அடித்து வௌவால் ஒன்று அவள் தலைமேல் பறந்து வெளியே ஓடிப்போது அவள் பயத்தில் உறைந்து போனாள். அப்பொழுதுதான் அந்த முரடர்களில் ஒருவன் லாந்தர் விளக்கு ஒன்றை ஏற்றி எடுத்து கொண்டு வந்து ஓடி வந்தான். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. வாயை அடைத்த துணிப்பந்துகளை நீக்கினார்கள். அந்த வெளிச்சத்திலே அவள் தாங்கள் இருக்கும் சூழ்நிலையை ஒருவாறு புரிந்து கொண்டாள். அது ஒரு பாழடைந்த காரை கட்டிடம். உள்ளே பலகாலம் கவனிக்கப்படாததால் தூசும் குப்பையுமாக ஒட்டடையும் அடைந்து எந்த நிமிடமும் விழ தயாராக இருந்த மிக பழையதொரு கட்டடத்தின் ஒரு பெரிய அறை. ஜன்னல்கள் அடைத்து மூடி ஆணி வைத்து அடிக்கப்பட்டிருந்தது. கால்கள் ஆடிய பலகை மீது அவர்களை உட்கார வைத்தனர். லாந்தரை பிடித்து கொண்டிருந்தவன் அதை அவர்கள் முகத்துக்கு எதிரே தூக்கி பிடித்தான். அப்பொழுதுதான் அவள் பார்த்தாள். இடுப்பில் கைகளை ஊன்றியபடி மீசை துடிக்க கண்கள் சிவக்க கோபமே உருவாக மார்த்தாண்டம் எதிரே நின்று கொண்டிருந்தான். புத்தகம் எழுத இந்த ஊருக்கு வந்தியா? நீ பெரிய ஆசாமி, உன்னை தனிப்பட கவனிக்கிறேன் என்று திலகாவை பார்த்து சீறினான்.
ஏ கிழவா, இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தது போல இனியும் முடியாது. கையோட ஒரு உயில் எழுதி தயாரா கொண்டு வந்திருக்கிறேன். அதில் கையெழுத்து போடு. பிடி பெண்ணாவை மறுத்தே இந்த நிமிடமே யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டு உன் குடும்பத்தை உருக்குள் வச்சிடுவேன். உருமினான். திலகாவின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. திகிலில் வாய் உலர்ந்து போனால் அழுகை நெஞ்சை அடைத்தது. அத்தனை பேருக்கு எதிராக வலு இல்லாத அந்த கிழவரும் அவளும் என்ன செய்ய முடியும்? கையெழுத்து போட மாட்டியா? கிழப்பேயே, உன் பேத்தியை நான் உன் முன்னால் என்ன செய்கிறேன் பார். பற்களை கடித்துக்கொண்டு சிறிய மார்த்தாண்டம் அவரது தோலை பிடித்து பலமாக குலுக்கினான். கிழவர் மௌனமாக இருந்தார். வாயில் என்ன கொழுக்கட்டையா? உருமி கொண்டு ஓங்கி அறை அவன் கையை தூக்கியபோது கிழவர் மயக்கமாகி சுருண்டு கீழே விழுந்து விட்டார். சனியே, மூஞ்சில தண்ணியை தெளிச்சு பாரு, உத்தரவிட்டான் மார்த்தாண்டம். ஓர் அழுக்கு பிடித்த குவளையில் நீருடன் சில வினாடிகளில் ஓடி வந்த அவனது கையாட்களில் ஒருவன் தண்ணீரை வாரி அவர் முகத்தில் வீசினான். பலனில்லை. கிழவர் நத்தையாக சுருங்கி சுருண்டு கிடந்தார். படுபாவி, சமயத்துக்கு கட்டையை போட்டு விடுவான் போல இருக்கே, சீறினான் மார்த்தாண்டம். எனக்கு ஒரு யோசனை அண்ணாச்சி. தஞ்சாவூர் போய் ஒரு புரோகிதர் கல்யாண சாமான்கள் எல்லாத்துடனும் விடியற்காலை திரும்பி விடுவோம். தாத்தா மண்டையை போட்டாலும் பேத்தியை நீங்கள் மதுரை வீரன் கோவிலில் மண்டபத்திலே கட்டிக்கிட்டா பிறகு சொத்து உங்களுக்குத்தானே வந்து சேரும். புரியுதா? இங்கே காவலுக்கு யாராச்சும் இருக்க வேணாமா? தேவையில்லை. இந்த பெண்ணுக்கு இடம் புரியாது. கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. நம்ம எல்லோரும் போனால்தான் ஆளுக்கு ஒரு காரியமாக கவனிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பலாம் என்றான் ஒருவன். உனக்கு ரொம்ப நல்ல மூளைடா. கிழவன் போனாலும் குமரி எனக்கு கிடைப்பாள். அவள் சொத்து லட்டு போலத்தானே என்னை சேர்ந்து விடும். உயில் இப்படியே வச்சுட்டு போவோம். கிழவன் முழிச்சுக்கிட்டா கையெழுத்து வாங்கிக்கிட்டு பிறகு இவளையும் ஒரு வழி பார்த்துடுவோம். கிழவன் போயிட்டா இவளை நான் கட்டிக்குவேன். சரியா? கிளம்புங்க என்று மார்த்தாண்டம் கடுமையாக கூறி வில்லன் சிரிப்பு சிரித்தான். மறுகணம் லாந்தருடன் அனைவரும் வெளியே கதவு பூட்டப்பட்டது. கார் புறப்படும் ஓசை கேட்டது. திலகா என்று கையை நீட்டி மெல்ல அவளது தோலை தாத்தா தொட்டதும் அவள் நடுங்கி போனாள். பயப்படாதே, நான் மயக்கம் போடலை. அப்படி பாசாங்கு பண்ணினேன். நான் இருப்பது எங்கேன்னு எனக்கு தெரியும். நமது புஞ்சை நிலத்து களத்து மேட்டுக்கு பக்கத்துல தென்னைமர தோப்புக்கு அப்பால் உள்ள பாழடைஞ்ச வீடு. இதுவும் நம்முடைய சொத்துதான். என் மூதாதையர் பல அக்கிரம காரியங்களுக்கு இதை உபயோகிக்க கட்டி வச்சிருந்தாங்க. வெறுப்படைஞ்சி நான் இதை மூடி ஒதுக்கி வச்சிருந்தேன். கவனிக்கப்படாததால் இது நாளடைவில் பாழாகி இடிந்து விழுந்துடுற நிலையில் இருக்கு. இதை இடிச்சு நிறுவி ஒரு சின்ன கிளினிக் கட்டி சாலைக்கு போக பாதை போட்டு ஏழைகளுக்கு வைத்திய உதவி செய்ய மேகாவை நியமிக்க இருந்தேன். இத்தனை ஒரு நல்ல மனம் இவருக்கு இருந்ததா? தாத்தா, இங்கிருந்து நம்ம தப்பி போக முடியாதபடி கதவை பூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே. ஒரே இருட்டு. தேல் பாம்பு இருந்தா கூட நமக்கு தெரியாதே, நடுங்கினாள் திலகா. தாத்தா அவளது தோலை மெல்ல தட்டி கொடுத்தார். பயப்படாதே, மார்த்தாண்டத்துக்கு என் பழக்கம் முழுவதும் தெரியாது. நான் தூங்கும்போது தினமும் இடுப்பு வெட்டி மடிப்பில் ஒரு சிறு டார்ச் விளக்கை வச்சுக்கிற வழக்கம். சிங்கப்பூர் நண்பன் ஒருத்தன் கொடுத்த கையகல சின்ன விளக்கு. எப்படி எரியுது பார். டார்ச்சை எடுத்து பொருத்தினார். பளிச்சென்று அறைக்குள் வெளிச்சம் வீசியது. இதை வச்சுக்கிட்டு நாம் இப்போ என்ன பண்ண முடியும் தாத்தா? மார்த்தாண்டம் விட்டுட்டு போயிருக்கிற இந்த உயிலை கையில் எடுத்துக்கொள். டார்ச்சை வச்சுக்கிட்டு இங்கிருந்து நான் சொல்கிற வழியாக நீ வெளியில் ஓடிவிடலாம். வா என்னோட. இது எங்கள் வீடு. இங்கே இருக்கும் ஒரு ரகசிய பாதை எனக்கு மட்டும் தெரியும் என்று கிழவர் மெல்ல எழுந்து டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சி முன்னால் நடந்தார். நடை போன்ற ஒரு பகுதியில் தூசி அப்பிய ஒரு பெரிய அலமாரி தெரிந்தது. ஓங்கி இதை காலால் உதை. பல முறை உதைத்த பின்னர் அலமாரி கதவு உள்பக்கம் திறக்க மாடிப்படிகள் போல ஒரு வழி தெரிந்தது. கவனமாக கேட்டுக்கொள். நீ இந்த படியில் இறங்கி நடந்தால் கொஞ்ச தூரம் ஒரு குறுகலான சந்து வரும். அதில் துணிவா நடந்து போ. சிறிது தூரத்தில் ஒரு பெரிய கிணற்றின் அருகே புதர் மண்டி கிடக்கும். அதன் பக்கத்தில் சந்து முடியும். மெல்ல புதர்களை நீக்கி நீ வெளியே வந்து கண்ணுக்கு தெரியும் ஒத்தையடி பாதையில் நீ 10 நிமிடம் போனால் பாதை 2 பக்கமாக பிரியும். நேரான பாதை நம் வீட்டு தோட்டத்தின் பின்பக்கம் முடியும். அதன் வழியே போகாதே. வீட்டில் மார்த்தாண்டத்தின் கையால் யாராவது இருப்பான். இடதுபுறமாக பிரியும் கிளைப்பாதை வழியே சிறிது தூரம் ஓடினால் அது மேகநாதன் வீட்டு புழக்கடை கதவருகே முடியும். கதவை பலமாக தட்டு. உதவிக்கு அவர்கள் வருவார்கள். இந்தா விளக்கு. நிற்காதே, ஓடு. தாத்தா, நீங்களும் வாங்க, போயிடலாம். துயரத்தில் திணறினாள் திலகா. ஒரு சமயம் அவர்கள் சீக்கிரம் திரும்பினால் அவர்களுடன் பேச்சு கொடுத்து நான் நேரத்தை போக்க இருக்கணும். சீக்கிரம் கிளம்பு. அவர்கள் என்னை அடித்து கொன்றுவிட்டாலும் அக்கறை இல்லை. உனக்கும் உன் தாய்க்கும் செய்த கொடுமைக்கு அது தக்க தண்டனை. தாத்தா, கண்ணீரும் விம்மலுமாக அவள் அணைத்து கொண்டு அழுதாள். உலகில் தனக்கு இருந்த அந்த ஒரே உறவை துண்டித்து கொள்ள பிரிய மனமில்லாது தவித்தாள்.
பாவிகள் அவரை கொன்றுவிட்டால் மனம் தாங்குனோ துயரில் துடித்தது. போம்மா, நேரமாச்சு. அதட்டிய கிழவர் விளக்குடன் அவளை படிகளில் இறக்கி அலமாரி கதவை அழுத்தி சாத்தினார். தாத்தா ரத்தனசாமி ஐயா கூறியது போல அந்த சிறிய டார்ச் பளிச்சென்று ஒளிவிட்டு வழிகாட்டியது. புழுதி மண்டி கிடந்த படிகளில் கால்களை வைக்க பயமாக இருந்தது அவளுக்கு. ஆனால் அந்த அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தால் பாவி மார்த்தாண்டம் அவளை தாத்தாவின் எதிரிலேயே துடிக்க துடிக்க மானப்பங்கம் செய்ய அஞ்ச மாட்டான். தேளோ பாம்போ ஏதாகிலும் அவளை தீண்டிவிட்டாலும் பரவாயில்லை. மானம் போய் வாழ்வதை விட பாம்பு கடியால் இறந்து விடுவதே மேல். எப்படியாவது அவள் தப்பினால் வருங்காலம் உண்டு. இறந்தால் மானத்தோடு மடியலாம். துணிவை திரட்டி கொண்டு பதைத்த நெஞ்சோடு கால்கள் தடுமாற தாத்தா சொன்னபடி அந்த படிகளை கடந்து குறுகலாக ஒட்டடையும் தூசியும் அப்பி கிடந்த சந்திற்குள் புகுந்து ஓட்டமும் நடையுமாக விளக்கின் உதவியால் அந்த கிணற்றை நெருங்கிவிட்டாள். புதர் மண்டி கிடந்த சந்தின் வாயிலை அடைந்ததும் முள் செடிகளையும் கொடிகளையும் கைகளால் அகற்றி முடிப்பதற்குள் அவளது சேலை கிழிந்து கை கால்களில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு அவதிப்பட்டு போனாள். அப்பாடா, எங்கிருந்தோ இனிமையாக சில்லென்று காற்று வீசத் தொடங்கியது. மெல்ல தலையை புகுத்தி புதரில் இருந்து வெளிவரும் அளவு ஒரு இடம் ஏற்படுத்தி சிரமப்பட்டு வெளியே குதித்தாள். அது ஒற்றையடி பாதையின் தொடக்கம் தெரிந்தது. சுற்றிலும் ஒரே இருட்டு. மனித அரவம் இல்லாத தொலைதூரத்து வயல்காட்டை ஒட்டிய பாதை அது. மழைக்காக தவளை எழுப்பிய ஓசையும் ஆந்தை ஒன்று எழுப்பிய கூக்குரலும் அவளுக்கு அச்சத்தை ஊட்டின. ஆனால் பயந்து கொண்டு நிற்பதில் பயன். அதிகமாக டார்ச் விளக்கை பயன்படுத்தினால் எங்கிருந்தாவது யாராவது வெளிச்சத்தை கண்டு சந்தேகித்து அருகில் வந்துவிட்டால் ஓர் ஆபத்திலிருந்து இன்னொன்றில் மாற்றிக்கொள்ளக்கூடாது. துணிவை திரட்டி கொண்டு பாதையை ஒரு தடவை விளக்குலியில் பார்த்து கணிப்பு செய்து கொண்டு மூச்சை பிடித்தபடி ஓடிக்கொண்டே இருந்தாள். காயத்ரி இல்லத்தில் மாணவியாக வாழ்ந்த காலத்தில் ஓட்டப்பந்தயங்களில் அவளுக்கு முதலிடம் கிடைப்பது வழக்கம். முதல் பரிசு வாங்க மூச்சை பிடித்து கொண்டு அப்போதெல்லாம் ஓடினாள். இப்பொழுது அந்த மூச்சு நிலைக்க மானம் காப்பாற்றப்பட ஓடினாள். முடிவில் தாத்தா சொன்ன அந்த கிளை பகுதி வந்துவிட்டது. இருபுறமும் திரும்பவும் மூச்சு வாங்க ஒரு கணம் நின்றாள். எங்கேயோ பேச்சு குரல் கேட்டது. நேரம் என்ன என்று அவள் யோசிக்கும் முன் கோழி ஒன்று கூவும் குரல் கேட்டது. விடியும் வேலை நெருங்கி விட்டதா? ஐயோ! அவர்கள் திரும்பி வந்து தாத்தாவை தாள முடியாத கிளியுடன் அவள் அந்த கிளைப்பாதைக்குள் ஒரே மூச்சாக ஓடினாள். சில நிமிடத்தில் தாத்தா சொன்னபடி பாதை ஒரு கதவின் பின்னால் முடிந்து விட்டதை உணர்ந்தாள். தன் பலம் கொண்ட மட்டும் கைகளை மடக்கி கொண்டு கதவை படபடவென்று தட்டினாள். பின்பக்க வராந்தாவின் விளக்கு பளிச்சிடுவது கதவின் ஓட்டை வழியே தெரிந்தது. வீட்டின் கனமான பின்கதவை திறக்கும் ஓசை கேட்டது. மனிதர் குரலும் காலடி ஓசையும் அருகில் கேட்க அவள் மீண்டும் கதவை ஓங்கி தட்டினாள். கதவு திடீரென்று திறந்து கொள்ள விழுந்து விடுகிறவள் போல ஆடிவிட்டு நின்ற அவளை தாத்தா, குருமூர்த்தி, வேலையாள் மேகநாதன் மூவரும் அதிசயமாக பார்த்தனர். திலகா, என்ன இது என்று மேகநாதன் கேட்கும் முன் அவள் விசும்பி அழுத வண்ணம் மேகநாதன் தோள் மீது சரிந்து விட்டாள். பூனைக்கு 9 உயிர்கள் என்பார்கள். அதை போல ரத்தனசாமி ஐயாவுக்கும் வயதையும் நோய்களையும் மீறி உயிர் பலம் இருந்தது. திலகா வந்து சேர்ந்த சில நிமிடத்தில் சங்கதியை கேட்டதும் அவர்கள் அனைவரும் பரபரப்பாக செயல்பட்டனர். மேகநாதன் காரில் வேலையாட்களுடன் காவல்துறைக்கு அலுவலகத்திற்கு அவர்கள் உதவியுடன் திலகா கொடுத்த விவரத்திலிருந்து அந்த இடத்தை புரிந்து கொண்டு வேகமாக அந்த பாழடைந்த வீட்டை அணுகினான். போலீசார் கதவை உடைத்து கிழவரை வெளியே தூக்கி வந்தபோது அவர் உண்மையாகவே நினைவற்று கிடந்தார். தமது சொத்துக்களை தனக்கு அளித்துவிட கட்டாயப்படுத்தி மார்த்தாண்டம் தயாரித்த உயிலை படித்த குருமூர்த்திக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அந்த பாதகனை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்க வேண்டுமென்று ஆத்திரப்பட்டார். ஆனால் மார்த்தாண்டத்திற்கு வேறு விதமாக தண்டனை உடனடியாக கிடைத்துவிட்டது. புது மாப்பிள்ளை கோலத்தில் புரோகிதருடன் மணமாலை, தாலி முதலியவற்றுடன் வேகமாக வந்து கொண்டிருந்த போது வண்டியை ஓட்டிய அவனுடைய நண்பன் 2 நாளாக ஏற்பட்ட அலைச்சலில் மிகவும் சோர்ந்து போயிருந்ததால் ஒரு கணம் அவனையும் அறியாது உறங்கிவிட்டான். அடுத்த கணம் அவன் ஓட்டிய வண்டி எதிரே வந்த ஒரு லாரி மீது மோதி நொறுங்கிவிடவே மார்த்தாண்டம் மாப்பிள்ளை கோலத்தில் தளத்திலேயே மாண்டு போனான். குற்றுயிராக போன மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிழைத்தெழுந்தால் சட்டம் அவர்களை சற்றென்று பிடித்து கொள்ள காத்திருந்தது. கிழவர் ரத்தனசாமியின் உடல்நிலை தேர சில நாட்கள் சென்றன. இந்த அனுபவத்திற்கு பின் அவர் மிகவும் மாறிவிட்டிருந்தார். அன்று அவர்களது வீட்டில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடாகியிருந்தது. ஊரில் உள்ள பஞ்சாயத்து உறுப்பினர், நாட்டாண்மைக்காரர், குருமூர்த்தி, மேகநாதன், அவன் தந்தை, பூரணியம்மாள் எல்லோரும் வந்திருந்தனர். விருந்து விமரிசையாக முடிந்தது. தாத்தா வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்த வைர நகைகள் சிலவற்றை அணிந்து கொண்டு அன்றைய நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூரிலிருந்து வாங்கி வந்த பட்டு சேலையை உடுத்தி கொண்டு தலை நிறைய பூவும் முகம் நிறைய மகிழ்ச்சியுமாக கொள்ளை அழகு சிந்தியபடி கூடத்தில் திலகா எல்லோர் முன்னிலையிலும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். தாத்தா ரத்தினசாமி எழுந்து நின்று மரியாதையாக
அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். பிறகு சொன்னார், நாட்டாண்மையும் பஞ்சாயத்து உறுப்பினரும் என் நண்பர் குருமூர்த்தியும் பூரணியம்மா வருங்கால சம்பந்தி எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பெண் திலகா என் ஒரே மகள் அனுசியாவின் குழந்தை, என் சொத்துக்களின் வாரிசு. என் மகளுக்கு செய்த தப்புக்கு துரோகத்துக்கு ஈடாக என் சொத்தையெல்லாம் இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இவளை என் நண்பர் குருமூர்த்தியின் பேரனான டாக்டர் மேகநாதனுக்கு மனமுவந்து கட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஆவலாக இருக்கேன். தமது அகங்காரத்தை தூர எறிந்துவிட்டு மிகவும் தாழ்மையுடன் பேசினார். என்ன சொல்றது, உங்கள் மனம் இப்படி மாறிப்போனதை பற்றி ஊரே குதூகலப்படும் போது எங்கள் எல்லோருக்கும் இனிப்பான செய்தி இது. கூட்டத்தை திரும்பி பார்த்துவிட்டு சிரித்தார் நாட்டாண்மை. ஒரே குரலில் எல்லோரும் ஆமோதித்தனர். அத்தோட இன்னொரு சங்கதி, இந்த கிராமத்தில் ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அதில் ஏழை மக்களுக்கு தர்ம வைத்தியம் செய்ய என் வருங்கால மருமகனை நியமிக்கப் போகிறேன். பலே பலே என்று கைத்தட்டி ஆர்ப்பரித்தார் நாட்டாண்மை. ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் எல்லோரும் அதுக்கு சாட்சியாக இருக்க போறீங்க, சிரித்தார் ரத்தினசாமி. இந்த டாக்டர் மேகநாதன் என் பேத்தியை கட்டிக்கிட்டதும் தன் வீட்டுக்கு விளக்கேற்ற அழைச்சிட்டு போயிடுவான். கணவன் வீட்டில் தான் ஒரு பெண் வாழணும், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு சிறு உதவி தேவை. இத்தனை நாள் பூதம் போல சொத்துக்களை கட்டிக்கொண்டு உறவுன்னு சொல்ல ஒருவரும் இல்லாது ஒத்தை கட்டையாக இருந்த என்னை என் பேத்தி தினசரி 2 வாட்டியாவது வந்து பார்த்து பேசிவிட்டு போக மருமக பிள்ளை உத்தரவு தரணும். காலை மாலை 2 வேளை என் பேத்தி என்னோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போக நீ அனுப்புவியா மேகா? குறும்புத்தனமாக கேட்டபடி அவனை உற்று பார்த்தார். முகம் சிவந்து போன திலகாவை மேகநாதன் ஆசையுடன் நிமிர்ந்து பார்த்தான். பயப்படாதீங்க தாத்தா, உங்கள் பேத்தி எப்பவும் உங்கள் பேத்தியாகவே இருப்பாள். உங்களை பார்த்து பேசிவிட்ட நேரம் போக மீதி நேரத்தில்தான் என் மனைவியாகவும் எங்கள் வீட்டு மருமகளாகவும் இருப்பாள். வேடிக்கையாக பதிலளிக்க வீடே அதிரும்படி எல்லோரும் கைகொட்டி சிரித்தனர் மகிழ்ச்சியுடன். அப்படியானால் இந்த மோதிரத்தை திருமண நிச்சயதார்த்தின் அடையாளமாக கையில் போடு, ஊரார் சாட்சிக்கு இருக்காங்க. கிழவர் சிரித்தபடி தமது சுண்டு விரலில் பளிச்சிட்ட வைர மோதிரத்தை கழற்றி அவனிடம் நீட்டினார். எல்லோர் முன்னிலையிலும் திலகாவின் மின் கரத்தை பிடித்து அந்த பிஞ்சு விரலில் மோதிரத்தை அணிவித்து அவளை மேகநாதன் அன்போடு பார்த்தான். மஞ்சள் அரிசியும் மலர் இதழ்களும் அவர்கள் மீது மழையாக வந்து விழ, கண்களில் காதல் கனிய இருவரும் தங்கள் வளமான வருங்காலத்தை ஒருவர் முகத்தில் மற்றவர் தேட உலகமே இன்பத்தில் ஒரு கணம் உறைந்துவிட்ட பிரமையில் நின்றனர். திருமணம் வர்ற வாரம் கோவில் மண்டபத்தில் என்று கிழவர் இறைந்து சொன்னதும் கையொலியும் சிரிப்பும் வீட்டை கலகலக்கச் செய்தன. ரிஷி மூலம் நதி மூலம் தெரியக்கூடாது என்பார்கள். ஆனால் மனித பிறவி தன் மூலத்தை தெரிந்து கொள்ள முயல்வது நியாயம்தானே? இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.